தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை குவித்து கண்களை மூடி இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஆண்டு முழுவதும் புனித சூசியப்பரனுடைய பரிந்துரை, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய உடனிருப்பு நமக்கு கிட்டியது, நமக்கு கிடைத்தது. நமக்கும் நமது குடும்பங்களுக்கும் இந்த பங்கிற்கும் பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரிகளுக்கும் உள்ள ஒவ்வொருவருக்கும் நமக்கு கிடைத்தது என்பதனை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நமது குடும்பங்களில் நடந்தேறிய நல்ல நிகழ்வுகளை இப்போது நினைப்பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் பெரியோர்களுக்காகவும் அனைவருக்குமாய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த திருவிழாவின் வழியாக மீண்டுமாய் புனித சூசியப்பருடைய அருளை பெற்று வளமோடு வாழ, இறை சமூகமாக வாழ இந்த நாளிலிருந்து நம் ஒத்திரு நாட்களை நாம் சிறமேற்கொண்டு அருள் துணையை நாடுவோம். இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருந்தோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இத்திருநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் எம் பாதுகாவலரான புனித சூசியப்பரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவல்லீர். உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவல்லீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவல்லீரே. உடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலோ வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. பாடல்கள் முழுக வான வேடிக்கை வெடிக்க மகிழ்ச்சியோடு நம்முடைய புனிதரின் கொடியை ஏற்றுவோம். பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. எமக்கு வழியான, எமக்கு துணையான எங்கள் வழிகாட்டியே. எமக்கு வெளியான, எமக்கு ஒளியான எங்கள் சூசையப்பரே. பாதுகாவலரே, எம்மை பாதுகாப்பவரே, உம்மை வாழ்த்த வந்தோ எங்கள் சூசை மாமுனியே. இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே. இறைமகன் இயேசுவை உலகில் திறம்பட வளர்த்திட்ட பெருந்தகையே. வணங்குகிறோம் பாதத்தினை, வழி நடக்கும் பாதையிலே மலரச் செய்யும் எம் மனங்களையே மனம் பர
பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலை இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் மலை இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவனிக்கு மீட்பை கொணர்ந்த ஆண்டவர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையை பாதுகாவலராக கொண்டுள்ள மோட்சவாடி பங்கு என்று மகிழ்கிறது. நம் பங்கின் பாதுகாவலரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமான புனித சூசியப்பர் பங்கின் 51ஆம் ஆண்டு பெருவிழாவை திருக்கொடியேற்றத்துடன் தொடங்கி புனித சூசியப்பர் இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவர் என்ற சிந்தனையோடு திருப்பலியை சிறப்பிக்க இங்கு ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியுள்ளோம். இந்நாளில் உங்கள் அனைவரையும் இத்திருக்கொடியேற்ற திருப்பலிக்கு வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் நம் புனிதர் சூசியப்பரின் பரிந்துரையின் வழியாக கடந்த 51 ஆண்டுகளாக மோட்சவாடி திருக்குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறவும் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறவும் வந்திருக்கின்றோம். நம் புனித சூசியப்பர் நேர்மையாளர், உழைப்பாளி, மீட்பின் வரலாற்று பயணத்தில் இறை திருவுளத்தை மிகவும் தாழ்ச்சியுடன் ஏற்று தன்னையே முற்றிலும் கையளித்து முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து சிகரத்தை அடைந்தவர். நம் பங்கின் பாதுகாவலர் புனித சூசியப்பனின் பெருவிழாவை தொடங்கியிருக்கும் இந்நாளிலே நம் புனிதரின் எண்ணம் எவ்வாறு விண்ணக தந்தையை நோக்கிய வண்ணம் இருந்ததோ, அவரின் கொடி எவ்வாறு மேலே உயர்ந்து பறக்கிறதோ, அதேபோல் நம் எண்ணங்களும் சொல் செயல்பாடுகளும் உயர்ந்து இருக்கவும் விண்ணக தந்தைக்கு ஏற்றவாறு நடந்து இறை திருவுளத்தை நிறைவேற்ற முன் வர வேண்டி இணைவோம். இத்திருப்பலியில் இறையாசிர் நிறைவாக பெறுவோம். என் அருமை பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளுக்காக நாம் காத்திருந்தோம். இந்த நாள் நமக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கு மன உறுதி வேண்டும், மனதிடன் வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் போக்கை விட்டு இறைவனுடைய வாழ்வு உண்மையானது, நிறைவானது, மகிழ்வானது என்பதை உணர்ந்திருந்த புனித சூசையப்பர் தன்னுடைய உள்ளம் கலக்கப்பட்டாலும் கலங்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இறைவா உம்முடைய திருவுள்ளத்திற்கு என்னை நானே முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி
அவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காக அன்னையையும் இயேசுவையும் ஏற்றுக்கொண்ட அந்த மாபெரும் நிகழ்வு அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற உறுதி பூண்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. இன்றைய உலக வாழ்க்கையிலும் நாம் பல வேளைகளிலே உலகத்திற்காக உலக போக்கிற்காக இறைவனுடைய திருவுள்ளத்தை ஏற்காமல் அல்லது அதை ஒத்துக்கொள்ளாமல் அதை வாழாமல் விட்டுவிடுகிறோம். பல நேரத்திலே தவறுவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். அப்படி அல்ல. இறைவனுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுகிறவரே நேர்மையாளர், உண்மையாளர், நல்ல ஒரு கிறிஸ்தவர். இறைவனுடைய திருவுள்ளம் நிறைவேற்றப்படும் போதுதான் நம்முடைய குடும்பம், நம்முடைய பங்கு, நம்முடைய வாழ்வு அனைத்தும் நிறைவு பெறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, இறைவனுடைய ஆசீரை நிறைவாக பெறுகிறது. எனவே அந்த வகையிலே புனித சூசையப்பர் இறைவனுடைய திருவுள்ளத்தை தனதாக்கி கொண்டு அதற்காகவே இறுதி மூச்சு வரையும் வாழ்ந்தது போல நாமும் அவரை போல உறுதியான உள்ளத்தோடு இறை திருவுள்ளம்தான் என் வாழ்வு என்பதை உணர்ந்து வாழ இன்றைய இந்த திருப்பலியில் நாம் உருக்கத்தோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 மன்றாடுவோமாக. இறைவா, அனைத்தையும் உருவாக்கியவரே, மனிதர் உழைக்க வேண்டும் என்னும் நெறிமுறையை வகுத்துள்ளீரே. அதனால் புனித யோசேப்பின் எடுத்துக்காட்டாலும் பாதுகாவலாலும் நீர் கட்டளையிட்டதை நாங்கள் நிறைவேற்றவும், நீர் வாக்களித்த பரிசை பெற்றுக்கொள்ளவும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்துதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாய் பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புலன்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு எனும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா எனும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு நன்றி.
வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவர். இயேசுவுக்கு 12 வயதான போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணியர் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர் இடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றனர். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டனர். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் விளங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்த இறைவன் எங்கெல்லாம் தோன்றினாரோ, யாரையெல்லாம் அவர் சந்தித்தாரோ, அப்பொழுது அவர் வாழ்த்திய செய்தி, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு அமைதி. இதைத்தான் இந்த நாளிலும் உங்களுக்கு நானும் சொல்லுகின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் வீட்டுக்கும், இந்த தல திரு அவைக்கும் அமைதி உண்டாகுக. அமைதி என்று சொல்லுகின்ற போது பிளவுபடாத ஒரு மனநிலை, ஒருமித்த ஒரு மனநிலை, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட ஒரு மனநிலை, எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை. எனவே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஒருமுகப்பட்டவர்களாக, பிளவுபடாத மனத்தோடு, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வாழ்கின்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ நான் உங்களை வாழ்த்துகின்றேன். சமாதானம், அமைதி. கொஞ்சம் அப்படியே பக்கத்துலேயும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சொல்லலாம். நீங்கள் இது எதுனாக்கா, நீங்கள் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துவது, ரொம்ப நல்லா இருக்கணும், அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது. அன்பார்ந்தவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித சூசியவருக்கு என ஒரு ஆண்டை கொண்டாடினார். இயர் ஆஃப் சென்ட் ஜோசப், வளர்னாருக்கான ஒரு ஆண்டு, சூசியவருக்கான ஒரு ஆண்டு.
அந்த ஆண்டிலே அவர் ஒரு திருமடலை வரைந்தார். ஒரு தந்தையின் இதயத்தோடு, அதுதான் அந்த டைட்டில், தலைப்பு, ஒரு தந்தையின் இதயத்தோடு. அதிலே 3 முக்கிய கருத்துக்களை அவர் முன்வைக்கின்றார். புனித சூசையப்பர் விண்ணக தந்தையின் மன்னக பிரதிபலிப்பாய் இருந்தார். அதான் முதல் கருத்து. கடவுள் யார் என்பதை, தந்தையாம் கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம், நாம் அறிந்து கொள்ளும் வண்ணம், கண்களால் கண்டு உணர்வுகளால் அதை புரிந்து கொள்ள புனித சூசையப்பர் ஒரு மன்னக பதிலாளாய் இருந்தார் என்கின்ற கருத்தை அவர் முன்வைக்கின்றார். இரண்டாவதாக, புனித யோசேப்பு ஒரு தந்தையினுடைய இதயத்தோடு இயேசுவை பேணி காத்தார். ஒரு தந்தையின் இதயத்தோடு இயேசுவை வளர்த்தார், இயேசுவை வழி நடத்தினார், இயேசுவுக்கு பக்கபலமாக இருந்தார். ஒரு தந்தையின் இதயத்தோடு. மூன்றாவது கருத்தாக, திரு அவையில் தந்தையர்கள் தேவைப்படுகின்றார்கள். நானும் ஒரு தந்தைதான், நீங்களும் ஒரு தந்தைதான் என்கின்ற அந்த எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்கின்ற முன் உதாரணத்தை, முன் வாழ்வை, எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று திருத்தந்தை ஆசிக்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இதன் பின்னணியில் புனித சூசேப்பினுடைய இறை சமூகமாக அவருடைய பாதுகாவலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருடைய கொடைகளை பெற்று கொண்டிருக்கின்றோம் என்பதனை இந்த திருவிழாவின் மூலமாக நாம் கொண்டாட முனைந்திருக்கின்றோம். இயேசுனுடைய குடும்பத்திலே நாமும் உறுப்பினர்கள், நாமும் அவருடைய பிள்ளைகள். இயேசு எவ்வாறு புனித சூசையப்பரிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் பாதுகாப்பையும் பெற்றாரோ, அவரது குடும்பத்தை சார்ந்த நாம் ஒவ்வொருவரும், நாம் எல்லோரும் இயேசுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள், திருமுழுக்கின் வழியாக அவருடைய குடும்பத்திலே உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள். இயேசு அனுபவித்த அந்த பாதுகாப்பு, இயேசு அனுபவித்த அந்த அன்பு, இயேசு அனுபவித்த அந்த தந்தைக்குரிய பண்பு, இவற்றையெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்பதை உணரவும், அதே சமயம் இந்த நாளிலே இல்லறத்தில் இருந்தாலும் துறவரத்தில் இருந்தாலும் நாம் அனைவருமே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற பணிக்கப்பட்டவர்கள் என்பதனை கண்டுணர இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளை, ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய திருவுளம் ஒன்று உண்டு. ஒவ்வொருவருக்கும் துறவிகள் என்கின்ற பொதுவான அடிப்படையில், அல்லது குருக்கள் என்கின்ற பொதுவான அடிப்படையில், இளரத்தார் என்கின்ற பொதுவான அடிப்படையில், மனைவி, கணவன், பெண்கள், ஆண்கள், இளையோர், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர் என்கின்ற பொதுவான அடிப்படையில் ஒரு சில கடமைகளும் பொறுப்புகளும் நமக்கு இருந்தாலும், கடவுள் நமக்கென ஒவ்வொருவருக்குமாய் திருவுளத்தை வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும். ஜான் லூயிஸ் என்கின்ற ஒரு எழுத்தாளர் இவ்வாறாக சொல்கின்றார், இறையியலார், கடவுள் உனக்கென ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார், கடவுள் உனக்கென ஒரு திருவுளத்தை வைத்திருக்கின்றார். வேறு யாரும் செய்ய முடியாத ஒரு சில திட்டத்தை உனக்கென வைத்திருக்கின்றார். இது வேறு யாராலும் செய்ய முடியாது, வேறு யாராலும் முடியாது. ஒரு தாயாக இந்த குடும்பத்தில், இந்த ஊரில் இப்பொழுது உன்னால் மட்டும்தான் முடியும். ஒரு மனைவியாக, ஒரு குடும்பத்தில் கணவனாக, ஒரு குடும்பத்திலே பிள்ளையாக, ஒரு ஊரிலே ஒரு பங்கு குருவாக,
அல்லது ஒரு துறவியாக உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இந்த நேரத்திலே இப்பொழுது என்று கடவுள் நமக்கென திட்டங்களை வைத்திருக்கின்றார். பொதுவாக பேசிவிட்டு சென்றுவிட முடியாது. அவர் மீண்டுமாக சொல்கின்றார், இதை வேறு யாராலும் செய்ய முடியாது, உன்னால் மட்டும்தான் முடியும், என்னால் மட்டும்தான் முடியும். கிறிஸ்துவில் அன்பினரே சகோதர சகோதரிகளே, எவ்வளவு முக்கியமானவர்கள் நாம்! கடவுளுடைய பார்வையிலே எவ்வளவு முக்கியமானவர்கள் நாம்! கடவுள் நமக்கென அவர் ஆசித்து, அவர் நம்மீது நம்பிக்கை வைத்து ஒரு குடும்பத்தில் நம்மை உறுப்பினராக மாற்றுகின்றார். ஒரு பெற்றோராக, கணவனாக, மனைவியாக, உறவினராக, பிள்ளைகளாக, பேரப்பிள்ளைகளாக, குருக்களாக, கன்னியர்களாக என்று நமக்கென அவர் கடமையை வைத்திருக்கின்றார். இப்பொழுது நாம் ஆழமாக யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த உண்மை புலப்படும். கடவுளுடைய திட்டம் நமக்கென என்ன இருக்கின்றது என்று புலப்படும். நீங்கள் ஏற்கனவே கடவுளுடைய திட்டத்தில் இருக்கின்றீர்கள் அன்பினரை சகோதர சகோதரிகளே. இதை ஏற்கனவே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள் அன்பினரை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக பெற்றோர்களே. கடவுள் உங்களுக்கென கொடுக்கப்பட்ட கடமைகளை நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்றீர்கள் குருக்களே, அருட்சகோதரிகளே. ஆனால் உணர்வு பூர்வமாக இதை புரிந்தவர்களாக, இதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நினைந்து உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றுதான் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாம் சும்மா இருக்கவில்லை. பல்வேறு கஷ்டங்களோடும் வேதனைகளோடும், பல்வேறு ஏமாற்றங்களோடும், சரிவுகளோடும், தயக்கத்தோடும், தளர்விலும் சோர்விலும் நாம் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அன்றாடும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். காரணம், நாம் செயல்படுகின்ற போது கடவுளும் நம்மோடு இருக்கின்றார். நமக்கென ஒரு குடும்பத்தை தந்த இறைவன், நமக்கென இந்த தலத்திரு அவையை தந்த இறைவன், உருவாகவோ அல்லது கன்னியராகவோ என்னை அழைத்த இறைவன் என்னை தனிமையில் விட்டுவிடவில்லை, அவரும் என்னோடு சேர்ந்து செய்கின்றார் என்கின்ற உணர்வுதான் இன்றைக்கு நமக்கு மேலோங்க வேண்டும். அந்த நன்றி உணர்வு நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அன்பினரை சகோதர சகோதரிகளே. எனவே இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே எல்லோருக்கும், இல்லத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் ஒரு கடமை என்பதனை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். புனித யோசேப்பை பற்றி, புனித சூசேப்பரை பற்றி புனித பெர்னார்ட் இவ்வாறாக சொல்லுகின்றார். புனித சூசேப்பர் உண்மையாகவே முன்மதியுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியனாக இருந்தார். முன்மதியுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியனாக இருந்தார். இதன் பொருட்டே ஆண்டவர் இவரை தன் இல்லத்தின் தலைவராகவும், ஆண்டவருடைய தாயின் மரியாவின் துணையாகவும், ஆறுதலாகவும், அதற்கு மேலாக ஆண்டவர் இவ்வுலகில் நிறைவேற்றிய மீட்பு திட்டத்தில் மிக நம்பிக்கைக்குரிய உடன் ஒத்துழைப்பாளராகவும் தேர்ந்து கொண்டார். இந்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு பொருத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வும் இத்தகைய ஒரு வாழ்வுதான் என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, சூசேப்பருக்கு பதிலாக நமது பெயரை அதில் சேர்த்துக்கொள்வோம். ஒவ்வொருவரும் உங்களுடைய பெயர்களை இப்போது உங்களது மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். நான், உங்களுடைய பேரை சொல்லிக்கங்க. நான், உங்கள் பேரை நீங்களே சொல்லிக்கங்க. உண்மையாகவே முன்மதியுடைய நம்பிக்கைக்குரிய ஊழியனாக இருக்கின்றேன். நீங்களே சொல்லிக்கங்க உங்கள் மனசில். நம்பிக்கைக்குரிய முன்மதியுடைய ஊழியனாக இருக்கின்றேன். அதன் பொருட்டே ஆண்டவர் என்னை ஒரு இல்லத்தின் தலைவராகவும், எனது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு துணையாகவும், ஆறுதலாகவும், அதற்கு மேலாக ஆண்டவர் இவ்வுலகில் நிறைவேறக்கூடிய மீட்பின் திட்டத்தில் மிக நம்பிக்கைக்குரிய
உடன் ஒத்துழைப்பாளராகவும் என்னை தேர்ந்து கொண்டார். என்னை தேர்ந்து கொண்டார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர இதுதான் முக்கியமானது. உன்னையும் என்னையும் கடவுள் தேர்ந்து கொண்டார், புனித சூசேப்பரை போல. எனவே இல்லறம், துறவரும் என்று நாம் பார்க்கின்ற போது அறம் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. இல்லறம், துறவரம் என்று சொல்கின்ற போது அறம், பொருள், இன்பம் இவற்றின் வரிசையில் முன் நிற்கின்றது அறம் என்கின்ற சொல். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் ஈல என்று குறள் நமது மனதிலே தோன்றுகின்றது. எனவே இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது என்று சொல்கின்ற போது இல்லறத்தையும் துறவரத்தையும் இணைக்கின்ற செயல் அறம், அறத்தோடு கூடிய செயல், அறத்தோடு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடு மிக மிக முக்கியமானது. பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு தருணங்களிலே அர்த்தமற்ற, பொருளற்ற செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். நமது வாழ்விலே தேவையில்லாத செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது செயல் அறம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. செய்வதெல்லாம் நல்லது, நான் செய்வதெல்லாம் நல்லது என்று சில வேளைகளிலே நம்மையே நாம் தேற்றிக் கொள்கின்றோம். கெட்டதெல்லாம் செய்துட்டு இது நல்லது, இதை நான் என் குடும்பத்துக்காக செய்தேன், எனது மனைவிக்காக செய்தேன், எனது கணவனுக்காக செய்தேன், எனது பிள்ளைகளுக்காகத்தான் செய்தேன். செய்வது தவறு. ஆனால் அதை மிகைப்படுத்தி நல்லது என்று சொல்ல பல வேளைகளிலே நாம் முனைகின்றோம். அனைத்தையும் கொடுப்பதும் ஒரு செயலமரமாக மாறிவிட முடியாது. பிள்ளைகளுக்கு தேவையானதை மட்டும் கொடுப்பது ஒரு செயலறமாக மாறிவிட முடியாது. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, சுயநலத்தோடு பல வேளைகளில் நாம் நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நம்மையே நாம் தேற்றிக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் சற்று உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனது செயல்பாடு, நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் குடும்பத்திலே, நமது குடும்பங்களிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சரியானதா? அதிலே சுயநலம் இருக்கின்றதா அல்லது பிறர் நலம் இருக்கின்றதா? நான் செய்கின்ற செயலிலே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றதா? அதிலே எனக்கு என்ன லாபம் என்று நாம் யோசிக்கின்றோமா? அல்லது எனக்கென என்ன மகிழ்ச்சி இதிலே கிடைக்கப் போகின்றது என்று நாம் யோசிக்கின்றோமா? யாரை திருப்திப்படுத்துகின்றோம் என்கின்ற மனநிலையோடு நமது செயல்கள் இருக்கின்றனவா? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். சில வேளைகளில் நாம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றோம். ஆனால் அவர்கள் தவறு செய்கின்ற போது அதை சுட்டி காட்ட நமக்கு மனம் வருகின்றதா? நீ செய்தது தவறு, நான் உன்னை அன்பு செய்கின்றேன். அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும். நான் உன்னை அன்பு செய்கின்றேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் உன்னை மன்னிக்கின்றேன். ஆனால் நீ செய்தது தவறு என்று நம்மால் சுட்டி காட்ட முடிகின்றதா? பெற்ற பிள்ளைகளை ஒரு அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க, 20 நிமிஷம் பேசினாங்க தனது மகனை பற்றி. எல்லாவற்றையும் சொன்னார்கள். அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள், வேதனைகள், அந்த மகனுடைய வழியாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அவமானங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன நம்ம சொல்கிறாங்க? ஃபாதர், இதை நான் உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. யார்? பெத்த தாய். பயம், அச்சம். தன் மகன் என்னை பற்றி என்ன நினைத்து விடுவானோ என்கின்ற ஒரு வித அச்சம், எல்லாவற்றையும் மனத்திலே போட்டி புதைத்து வைக்கின்ற ஒரு வித மனநிலை. ஆனால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். தவறு தவறுதான், சரி சரிதான் என்கின்ற எண்ணத்தை நமது பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் அதை எடுத்து காட்டுகின்றோமா? எடுத்து சொல்லுகின்றோமா? அதுதான் செயலறம். அறத்தோடு
நமது பிள்ளைகள் வாழ வேண்டும், அறத்தோடு எனது மனைவி இருக்க வேண்டும், அறத்தோடு எனது கணவன் இருக்க வேண்டும், அறத்தோடு ஒரு குரு இருக்க வேண்டும், ஒரு கன்னியர் இருக்க வேண்டும். இதையல்லவா கடவுள் எதிர்பார்க்கின்றார். செய்வதெல்லாம் அரசியல் என்று நம்மையே நாம் தேர்த்தி கொள்ள முடியாது. குடும்ப வாழ்வும் பொது வாழ்வும் சீராக இயங்க ஒருவர் கடைபிடிக்கும் சமய சார்பான அல்லது ஒழுக்க கண்ணோட்டத்துடன் கூடிய நெறிமுறைகள் அல்லது கடமைகள் தான் அறம். நமது வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பொது வாழ்விலே எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியது இது என்பதனை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, எனவே சுயநலமில்லாத பொது எண்ணத்தோடு பொது வாழ்வோடு நாம் வாழ்வதுதான் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வு, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். இந்த பொது நலம் என்று சொல்லுகின்ற போது கடவுள் இருக்கின்றார். பொது நலனிலே கடவுள் இருக்கின்ற போது எல்லோரும் இருக்கின்றார்கள். எனக்கு வேண்டாதவர்கள், எனக்கு வேண்டியவர்கள், எனது விரோதிகள் என்று நாம் நினைக்கின்றவர்கள் எல்லோருக்கும் அங்கு இடம் உண்டு. இந்த இயற்கைக்கும் அங்கு இடம் உண்டு. பூச்சி, பூண்டு, மரம், செடி, கொடி எல்லாவற்றிற்கும் அங்கு இடம் உண்டு பொது நலனிலே. அந்த பொது நலனிலே நானும் இருக்கின்றேன். கடவுள் இருக்கின்றார், எல்லோரும் இருக்கின்றார்கள், இந்த உலகு இருக்கின்றது, அதில் நானும் இருக்கின்றேன். அதுதான் பொது நலன். ஆனால் சுயநலம் என்று சொல்லுகின்ற போது அதிலே நான் மட்டும் தனித்து கிடக்கின்றேன். கடவுளுக்கு இடமில்லை, மற்றவர்களுக்கு இடமில்லை, இந்த இயற்கைக்கு இடமில்லை. நான் தனித்தப்பட்டு விடப்படுகின்றேன். இது செயலறமாக மாறிவிட முடியாது. சுயநலத்தோடு இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்க முடியாது, கடவுளுடைய திட்டத்திற்கு உடன் இருக்கின்றவர்களாக இருக்க முடியாது என்பதனை நாம் இந்த நேரத்திலே உணர அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் கேட்ட இந்த நற்செய்தி வாசகம், காணாமல் போன இயேசுவை கண்டுபிடிக்கின்றார்கள் தனது பெற்றோர். கடவுளுடைய திருவுளத்தை எவ்வாறு ரசிக்கின்றார் புனித சூசேப்பர்? எதிர்பாராத இடத்தில் தனது மகன் அமர்ந்து உரையாடுவதை ரசிக்கின்றார். பெற்றோர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். தாயும் தந்தையும் ஆச்சரியப்படுவதாக நற்செய்தியை நாம் படிக்க கேட்டோம். ஆச்சரியப்படுகின்றார்கள். அவர் விளையாடி கொண்டிருந்தார், அல்லது தனது உறவினர்களோடு இருந்தார், சொந்தக்காரங்கிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக பேசி கொண்டிருந்தார், ஊர்க்காரங்கிட்ட ஒன்றாக இருந்தார், அல்லது தெரிந்தவரிடம் அவர் இருந்தார். அதை குறித்து அவர்கள் ஆச்சரியப்படவில்லை. மாறாக தெரியாதவர்களிடம், மூப்பர்களிடம், படித்தவர்களிடம், பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்களிடம் அவர் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகின்றார்கள். மரியாள் தாய்க்குரிய அந்த நேசத்தோடு பாசத்தோடு, எங்களை எல்லாம் விட்டு எங்கு சென்றாய், நானும் உன் தந்தை உன்னை தேடிக்கொண்டிருந்தோமே என்று தனது ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் புனித சூசேப்பர் மௌனமாகவே அவர் இயேசுவை ரசித்து கொண்டிருக்கின்றார். புரிந்துவிட்டது அவருக்கு. தனது மகன் கடவுளுடைய திட்டத்திலே ஈடுபடுத்தி கொண்டான். அவனை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான் அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும், நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும், நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலை அவரிடையே ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு உணர்வு தான் பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் நமது பிள்ளைகள் வளர வேண்டும், நமது பிள்ளைகள் வாழ வேண்டும். ஒரு குறுகிய எண்ணத்தோடு மட்டுமல்ல,
மாறாக எல்லாவற்றையும் தாண்டி நமக்கென இருக்கின்ற அந்த குறுகிய மனநிலையிலிருந்து எல்லாவற்றையும் தாண்டி நமது பிள்ளைகள் வாழ்வதை வளர்வதை கண்டு நாம் ரசிக்க வேண்டும். என் மகன் கடவுளோடு இருக்கின்றான், என் மகள் கடவுளோடு இருக்கின்றாள் என்பதனை நினைத்து பெற்றோர்கள் ரசிக்க வேண்டும், பெற்றோர்கள் அதை பாராட்ட வேண்டும், பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்க வேண்டும். கடைசியில் தனது மகன் அவரோடு செல்கின்றார். கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் மிக செழுமையாக அவர் வளர்கின்றார். கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, எனவே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற திருத்தந்தை 23ஆம் யோவான் நமக்கு சில படிப்பினைகளை புனித சூசியப்பனுடைய வாழ்விலிருந்து நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இறைத்தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற 1. கீழ்ப்படிய கற்றுக்கொள்வது. கடவுள் என்ன சொல்ல விழைகின்றார் என்பதை ஏற்று அதற்கு நமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பது. எல்லாம் எனக்கு தெரியும் என்கின்ற இருமாப்போடும் அல்லது சுய கௌரவத்தோடும் வாழாமல், கடவுள் எனக்கு என்ன சொல்ல விழைகின்றார், இன்றைக்கு இப்பொழுது எனது குடும்பத்திற்கு எனக்கு என்ன சொல்ல விழைகின்றார் என்பதனை உணர்ந்து கடவுளுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிவது 1. 2வது, இது மிக மிக முக்கியமானது, நம்ம எல்லோருக்கும் அமைதி காக்க கற்றுக்கொள்வது. புனித சூசையவர் போல அமைதி காக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தா பல 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 பலன்னு பேசிக்கிட்டே இந்த சண்டை வரும்போது பார்க்கணுமே, நான் ஸ்டாப்பு. அங்கே வந்து கம்மா இருக்காது, ஃபுல் ஸ்டாப் இருக்காது, கோலன் இருக்காது, செமி கோலன் இருக்காது, எல்லாம் கண்டினியூஸாக அடித்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அங்கே அந்த வீராப்பு வரும் பாருங்கள், அந்த வேகம் வரும் பாருங்கள். ஆனால் கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய திட்டத்திலே நாம் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அமைதி காக்க வேண்டும். அமைதி மிக மிக முக்கியமானது. மியூசிக்கில் கூட இந்த பாஸ்ன்னு ஒன்று வரும், சீக்ரெட் மியூசிக்கில் வந்து அந்த அந்த அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் கூட அந்த பாஸ், இது மிக மிக முக்கியமானது. அந்த இடைவெளி, அமைதி, நிசப்தம் கண்டிப்பாக தேவை. அதே சமயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3வது, புனித சூசியப்படி வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது 23ஆம் யோவான் சொல்வது, பேச தேவைப்படும் போது மட்டும் குறைவாகவும் அடக்கமாகவும் பேசுவது. எப்போ தேவைப்படும் போது மட்டும் குறைவாகவும் அடக்கமாகவும் பேசுவது. எங்களுக்கும் தான், உங்களுக்கு மட்டும் இல்லை, குருக்களுக்கும் தான், கன்னியர்களுக்கும் தான், இல்லறத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தான். தேவைப்படும் போது மட்டும் குறைவாகவும் அடக்கமாகவும் பேசுவோம். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இப்படி நாம் புனித சூசையப்பனுடைய வாழ்விலிருந்து இந்த செய்திகளை எடுத்துக்கொண்டு நாம் வாழ முற்படுவோமேயானால் கண்டிப்பாக கண்டிப்பாக நமது வாழ்வும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வாழ்வாக, நாம் வாழ்கின்ற குடும்பங்களிலே, நாம் இருக்கின்ற இடங்களிலே, பணிபுரிகின்ற தலங்களிலே நாம் கடவுள் இருக்கின்றார், கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார், என் வழியாக அதை என்பிக்கின்றார், என் வழியாக அதை உனக்கு சொல்ல தூண்டுகின்றார் என்கின்ற உணர்வினை நாம் ஏற்படுத்துவோம். இதுதான் ஒரு சவால் மிகு செய்தி கடவுள் இன்றைக்கு நமக்கு கொடுப்பது. கடவுள் இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உயிர்த்த ஆண்டவர் என் வழியாகவும் உங்கள் வழியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பிறர் கண்டுணர, இதை அனுபவிக்க செய்ய தொடர்ந்து இத்திருப்பலிலே ஜெபிப்போம். அருள்மழை பொழிந்து ஆசி அளிக்கும் தந்தையே, எம் திரு அவையை வழிநடத்தும் மாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவர சகோதர சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசீர்வதியும்.
அவர்கள் அனைவரும் தங்கள் வாழ்வில் என்றும் நல்லாயனாகிய உம் திருமகன் இயேசுவை பின்பற்றி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி அவர்களை உம்மிடம் சேர்க்க தேவையான அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தெய்வமே இறைவா, இன்றைய நாளில் எங்களிடையே வருகை தந்து எம் பங்கின் பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 51வது ஆண்டு பெருவிழாவின் திருக்கொடி ஏற்றி உன்னதமான திருப்பலியின் மூலம் எங்களுக்காக ஜெபித்து இறையாசீர் வழங்கி கொண்டிருக்கின்ற எமது மேதகு ஆயர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களையும் அவரோடு சேர்ந்து இத்திருப்பலியில் இணைந்துள்ள மற்ற அருள் தந்தையர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்தருளவும், மேலும் எமது ஆயர் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் தூய ஆவியார் வழிநடத்தி செல்லவும், அவரின் மந்தைகள் அவரின் குரலை கேட்டு அவரோடு பயணிக்கவும், மறைமாவட்ட வளர்ச்சியை நோக்கிய முயற்சிகளில் வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, புனித சூசையப்பர் பெருவிழாவை புதிய உத்வேகத்துடன் திருக்கொடி ஏற்றி தொடங்கியுள்ள எம் பங்கு மக்கள் மற்றும் கிளைப்பங்கு மக்கள் அவர் தம் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உம் அன்பில் நிலைத்து உமது அன்பின் சாட்சியாய் வாழவும், இறை திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதில் எம் புனித சூசையப்பர் எவ்வாறு முனைப்புடன் செயல்பட்டு ஒளி வீசினாரோ அதுபோல நாங்களும் வாழ எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் விண்ணகம் நோக்கிய வண்ணமாக இருக்க தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுக்கு இளைப்பாறுதல் தருபவரே, உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டு மன அமைதி இல்லாமல் நோயாளிகளாக அல்லல் படுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் சுகத்தையும் ஆன்ம சுகத்தையும் தந்து அவர்கள் என்றும் நலமாய் வாழ்ந்திட தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் தெய்வமே இறைவா, எம் புனிதரின் பெருவிழாவை துவங்கியுள்ள இந்நன்னாளிலே எமது திருச்சபையை புதிய சிந்தனையோடு வழிநடத்திய எமது திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பங்கில் நம்பிக்கையை வளர்க்க உழைத்து மரித்த முன்னாள் ஆயர்கள், பங்கு தந்தையர்கள், வேதியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்றோம். சிறப்பாக இந்த புனித ஆலயம் கட்டி முடித்து அர்ச்சிக்கப்பட துணை நின்ற எமது முன்னாள் ஆயர் மேதகு சௌந்தரராஜ் பெரியநாயகம் மற்றும் கட்டிட பொறியாளர் திரு சைமன் அவர்களுக்கும் நித்திய பேரின்ப வீட்டில் இடமளித்து முகமுகமாய் தரிசிக்கும் பேற்றினை அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம தனிப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம், கண்களை மூடுவோம், கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்களை உங்களது பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இறைவன் உங்கள் வழியாக அவர்களுக்கு அவரது உடனிருப்பை காட்டுகின்றார். எவ்வளவு பொறுப்பான ஒரு பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். பிள்ளைகளை உங்களது பெற்றோர்களுக்காக, பெரியோர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை அருள் வழியாக, கடவுள் உங்களை காப்பாற்றுகின்றார், பராமரிக்கின்றார் என்பதனை உங்களது பெற்றோர்கள், பெரியோர்கள் வழியாக உங்களுக்கு இந்த அனுபவம் கிடைப்பதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த இறை சமூகத்தை வழிநடத்துகின்ற அர்ப்பணியாளர் ஜெயக்குமார் அவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். கடவுள் வார்த்தையின் வழியாகவும் நற்கரின் வழியாகவும் நம்மோடு வாசம் செய்கின்றார். அதனை அன்றாடம் அனுபவிக்க நாம் கொடுத்து வைத்தவர்கள். இதனை செம்மையாக செய்கின்ற நமது பங்கு பணியாளருக்காகவும் இங்கு பணிபுரிகின்ற அருள் சகோதரிகளுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த திரு அவைக்காக, இந்த பங்கிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இங்குள்ள பெற்றோர்கள், பெரியோர்கள், இளையோர், இளம்பெண்கள், சிறுவர், சிறுமியர், குழந்தைகள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்குமாய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உமது திரு திட்டத்திலே உடன் உழைப்பாளர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, எங்களுக்கென கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாங்கள் செவ்வனே செய்கின்றவர்களாக, பொருள் உணர்ந்து எங்களது வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்கின்றவர்களாக வாழ நீர் கிருபை செய்யும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். என்ன தருவே நான் உனக்கு
அன்பு நிறை சகோதர சகோதரி பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் அனைத்துக்கும் ஊற்றாகிய இறைவா, புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமது மாட்புக்காக கொண்டு வரும் எங்கள் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். இவ்வாறு உம்மை மன்றாடுவோருக்கு இக்காணிக்கைகள் பாதுகாவலாய் இருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் நினைவு கொண்டாட்டத்தில் தக்க புகழை சாற்றி ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து போற்றுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவருடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமுமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பணியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் முத்திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் ஆயர் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அமைதியிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவளாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இதை நோக்கியிருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம்.
வாழ்விலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னால் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் வரிசையாக வந்து நற்கருணையை நாம் பெற்றுக்கொள்வோம். உங்களுடைய இடங்களில் இருக்க வேண்டாம், வரிசையாக வந்து நீங்கள் குருக்களிடத்தில் நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன்.
எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இணை விண்ணகமிருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித இயேசுவினுடைய இரத்த காட்டின் வழியாக உமது அன்பின் சான்றுகளை எங்கள் இதயங்களில் பதித்து முடிவில்லா அமைதியின் பயனை இடையறாது பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் நிறைய சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, இந்த மாலை பொழுதிலே உங்களோடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலும் அதற்கு முன்பாக கொடியேற்ற கொண்டாட்டத்திலும் கலந்து கொண்டதற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். உங்களுடைய வரவேற்புக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அனைத்தும் இறைவனுக்கே போய் சேர வேண்டுமாய் நான் நடந்து வந்தபோது நினைத்து கொண்டேன். உங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் என்னை வாஞ்சியோடு அழைத்த பங்கு பணியாளர் ஜெயக்குமார் அவர்களுக்கும், இங்கு இருக்கின்ற அருட் சகோதரிகளுக்கும் மற்றும் அவரோடு தோள் கெடுக்கின்ற அனைத்து பங்கு பேரவை அன்பிய குடும்பங்கள் மற்றும் பக்த சபையினர் அனைவருக்கும், அதிலும் குறிப்பாக பாடகர் குழுவினருக்கும் எனது சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த திருவிழா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் அருளை பெற்றுத்தருமாறும் ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழாவாக இது அமையவும், ஏதோ ஆண்டாண்டு காலம் நாம் கொண்டாடினாலும் 51 ஆண்டுகள் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடினாலும், ஆனால் இறைவன் ஒவ்வொரு வருடமும் நமக்கு புதிய வாழ்வை தந்து கொண்டிருக்கின்றார் என்கின்ற அந்த மெய்யுணர்வு நம்மை ஆட்கொள்ள இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அதே சமயம் இந்த ஊரிலிருந்து குருவாக துறவியாக இன்னும் பலர் முன்வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த ஆல்டர் பாய்ஸ் நீங்களாம் சாமியார் ஆகணும், சரியா? 2 சகோதரிகள் விடுமுறைக்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நாம் பெருமிதம் அடைகின்றோம். பல்வேறு இடங்களில் அவருடைய பணி சிறந்து கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து சென்றிருக்கின்ற நமது பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த மாலை பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் இனிதாக அமையட்டும். இறைவன் உங்களையும் உங்களது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழும் உரிமை பேற்றை பெறும்
தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மிகவும் திருநிலைப்படுத்தப்பட்டு முதல் முறையாக குடியேற்றத்திற்கு இந்த ஊருக்கு வந்ததாக வரலாறை நான் கேள்விப்பட்டேன். அதே போல் இப்பொழுது ஆயர் தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம்முடைய ஆயர் நம்முடைய பங்கிற்கு குடியேற்றுவதற்காக வந்திருக்கிறார். இந்த திருவிழாவை தொடங்கி வைத்திருக்கிறார். எனவே இவருடைய பார்வையிட பார்க்கறது மட்டும் இல்லை, அவருடைய சிந்தனை, அவருடைய தொலைநோக்கு பார்வை எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், எல்லோருக்குமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் பேசுவதை அவர் அதிகமாக கவனிக்கிறார், கேட்கிறார். அதில் உள்ளார்ந்த தன்மையை அவர் உற்று பார்க்கிறார். அதே போல் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்ட வேண்டும் என்று அவர் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார். யதார்த்தமான ஒரு வாழ்க்கை, புகழ்ச்சி விரும்பாதவர், எளிமையாக இருக்கிற ஒரு ஆயராக நம் மத்தியில் இருக்கிறார். எனவே கடவுள் நமக்கு அவரை கொடுத்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாட்களிலே பல நிகழ்வுகள் தள்ளி போடுகின்ற ஒரு சூழ்நிலை அல்லது நிறுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிற போது ஒரு பயத்தில் இருந்தாலும் இன்றைய நாளிலே புனித சூசையப்பரும் அன்னை மரியாளும் ஆயர் தந்தை வருவதற்கான அந்த அழைப்பை கொடையை நமக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நாளிலே உங்கள் அனைவரின் சார்பாக ஆயர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கரங்களை தட்டி அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக அருட்தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் இந்த பங்கின் 51 ஆண்டுகள் அவர் ஒரு ஆன்மகுருவாகவே அவர் இருந்திருக்கிறார், எல்லா நிலைகளிலுமே. ஆக நான் வந்த பிறகும் கூட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மற்ற எல்லா நிகழ்வுகளுமே எனக்கு உறுதுணையாக இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவர் செய்து கொடுத்திருக்கிறார். நாளிலே அவர் வந்திருக்கிறார். எனவே அவர்களுக்கும் மற்ற குருக்கள் பிரேம்குமார், ஏசுதுரை, ஃபாதர் ரிச்சர்ட், கமல், கிரகோரி, ஃபாதர் எஸ்ஏ ஞானசேகர், ஃபாதர் சீவகன், எல்லாம் சொல்லிட்டேன்னா எல்லோருக்குமே என மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பிய தலைவர்கள், பீட பூக்களை வாங்கி கொடுத்தவர்கள், அலங்கரித்தவர்கள், நம்முடைய அருட்சகோதரர் இமானுவேல் மற்றும் அருட்சகோதரிகள், இன்றைக்கு 2 பேர் மண்ணின் மைந்தர்களாக இங்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் HGN சிஸ்டர் ஜோஸ்பின், அவர்கள் ஆந்திராவில் இருக்கிறார், இப்போது வரமில்லை. அருட்சகோதரி வினிதா, அருட்சகோதரி நதியா, இவர்கள் பிரிஜிட்டியன் காங்கிரிகேஷனில் இருக்கிறாங்க. சிஸ்டர் ஜோஸ்பின் இப்பொழுது அவர்கள் ரோமாபுரியில் இருக்கிறார்கள், SMA காங்கிரிகேஷன். ஷர்மிளா இப்பொழுது 12th முடித்து அடுத்த கட்டத்திற்கு அவர் கடந்து போகிறார். எனவே சலேஷியன் காங்கிரிகேஷன், இவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடற் குழு, ஆயர் அவர்களே, இந்த பங்கு பெரிய பங்கு பெரியவர்களால் வழிநடத்தப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பங்கு இந்த பிள்ளைகள் வழியாகத்தான் விசுவாசம் கட்டமைக்கப்பட்டு இவர்கள் பெற்றோருக்கு அதை எடுத்து சென்று இன்றைக்கு இது வேரூன்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த விதத்திலே இந்த பாடலை பாடுகிற இந்த பிள்ளைகள் தொடக்கத்திலிருந்தே என்னுடைய பணியிலே நிறைவாக நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். அதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். எனவே இவர்களுடைய இந்த முயற்சிகள், செயல்பாடுகள் தான் இன்றைக்கு இந்த பங்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அதுதான் நான் முக்கியமாக சொல்லுவேன். எனவே இந்த நாளிலே இந்த பாடற்குழு, அவரோடு சேர்ந்து உதவி செய்து கொண்ட தர்வீன், அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இளைஞர்கள் நம்பிக்கை வலுவூட்ட குழு, இந்த புனிதருடைய கொடியை திருவாளர் சூசை ஜெயராக்கினி அவருடைய மகன் முத்தையன் அவர்தான் நமக்கு உபயம் செய்தார். அதே போல் தூபம், பீட சிறுவர்கள், மற்ற பொருட்கள் எல்லாம் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு தெரியாது, இன்னை நாளை ஆயர் தந்தை தான் கொடியேற்ற போகிறார் என்பது தெரியாது.
அதை தெரிந்த பிறகு அவருக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம், ஒரு பாக்கியமாக அவர் கருதினார். எனவே அவருக்கும் நன்றி. இந்த இடத்தை சுத்தம் செய்தவர்கள் ஒளி விஜி, புனித அந்தோனியார் அன்பியும் மரியான்சன் என்று சிறப்பித்திருக்கிறார்கள். வாழைமுறை கொடுத்தவர்கள் ஜேம்ஸ் செப்டாங்களும் குருக்களுக்கு அன்பியும் அன்பளிப்புக்காக உதவி செய்திருக்கிறார். மற்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நாள் சிறப்பாக நடந்தேற உதவி செய்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே நாம் நன்றி சொல்லும் விதமாக, மகிழ்ச்சி வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய பிள்ளைகள் நடனத்தின் மூலமாக அதை வெளிப்படுத்துவார்கள்.
இப்பொழுது நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லவும் மரியாதை செய்யவும் நாம் இப்பொழுது கூடியிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே நம் மத்தியிலே வந்து நமக்காக செபித்த இறையாசிரை கொடுத்த நம்முள் ஒருவராக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய ஆயர் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக சிறிய அன்பளிப்பை பங்கின் சார்பாகவும் அன்பியின் சார்பாகவும் அவருக்கு அளிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க, எழுந்து வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சவேரியார் அன்பையும் அந்தோணியார் அன்பையும் கிளைப்பங்கில் இருக்க வாங்க. வாங்க. அள்ளியந்தல் கிராமத்தின் சார்பாக அள்ளியந்தல் கிராமத்தின் சார்பாக அன்பியத்தின் சார்பாக செப்டாங்குளம் கிராமத்தின் சார்பாக தாமஸ் வரீங்களா? வாங்க. அன்புக்குரியவர்களை எல்லா கிளை பங்குகளிலுமிருந்து இந்த நாளை சிறப்பாக ஒன்று கூடி ஆயத்தந்தவையை நாம் வாழ்த்தியிருக்கிறோம். அவர் நமக்காக செபித்திருக்கிறார். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய இந்த நாளிலே இந்த நிகழ்வுகள் முடித்துவிட்ட பிறகு உங்களுக்கு உணவு வழங்கப்படும். எனவே அனைவரும் உணவை சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மறை மாவட்டத்திற்கு புதிய ஆயராக பொறுப்பேற்று முதல் முறையாக நம் பங்கிற்கு வருகை தந்த நம் பாசத்திற்குரிய ஆயர் மேதகு முனைவர் அம்ப்ரோச ஆண்டகை அவர்களுக்கு புனித வளனார் இல்லத்தின் சார்பாக அருட்சகோதரி இல்லத்தலைவி அவர்களும் ஆர்சிஎம் பள்ளியின் சார்பாக ஆசிரியர்களும் தங்கள் அன்பை, வாழ்த்தை, மகிழ்வை, மரியாதையை தெரிவிக்கும் வண்ணம் தங்களுடைய அன்பளிப்புகளை தந்து ஆயரை கௌரவிக்கிறார்கள். இங்கு வருகை புரிந்திருக்கும் ஆயர் தந்தை அவர்களுக்கும் ஏனைய அருட்தந்தையர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்ச்சியின் உருவாய், புன்னகையின் உறைவிடமாய், எல்லோருக்கும் நண்பனாய், இறையில் இணைந்து இடைவிடாது இறையருளை பெற்றுத்தரும் பாசமிகு அருட்தந்தை ஜெயக்குமார் தந்தைக்கு வாழ்த்துகள் உரித்தாகுக. ஆன்மீக அலைகடலில் கிடைத்த முத்தே, குருத்துவ வாழ்வதனில் அருள்நிறை இறைப்பணியில் கோதுமை மணியென பலனளித்து நற்கனிகளென நலனீந்து திரு அவைக்கு முன்வந்து திரு அருட்செல்வமே வாழ்க வாழ்க. அன்பால் வெல்லும் அற்புத கலையால் உள்ளம் கவர்ந்த அன்னையும் நீரே, இரக்க குணத்தில் இறைவனை வென்ற இம்முகம் கொண்ட இனியவன் நீரே, தகுந்த காலத்தில் உகந்த நேரத்தில் மிகுந்த கனிதந்த மரமே, பணிவாழ்வு மேன்மேலும் இனிதாக அமையட்டும் என்று இறைவனை வேண்டுகின்றோம். நாங்கள் ராணிப்பேட்டை பங்கு பாலார் அணைக்கட்டு இலங்கை தமிழர் காணிக்கை அன்னை ஆலய மக்களாக இருந்தோம். கடந்த 4 வருடங்களாக மோட்சவாடி புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெறும் நற்கருணை ஆராதனைகளிலும் திருவிழா திருப்பலிகளிலும் கிளை கிராம ஆலயத்திலும் எனது மகன் தர்வினை அழைத்து இசை மீட்டுவதற்கு பல வாய்ப்புகளை வழங்கினார் தந்தை ஜெயக்குமார் அடிகளார். மற்றும் 2023ஆம் ஆண்டு மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியில் மோட்சவாடி பாடற்குழுவோடு இணைந்து தர்வின் இசை மீட்டி முதல் பரிசை பெற காரணமாக இருந்தவர் தந்தை ஜெயக்குமார் அவர்கள். மோட்சவாடி மக்களும் நாங்களும் பெருமகிழ்ச்சியில் உறைந்தோம். தனது திறமைகளால் சாதிக்க துடிக்கும் மாணவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் திறமையுள்ள மாணவர்களாக முளைத்து வருவார்கள் என்பது உறுதி. நாங்கள் எப்போதெல்லாம் இங்கே வருகிறோமோ அப்போதெல்லாம் ஒரு தாயாக, தந்தையாக, பாசத்தையும் நல்ல அரவணைப்போடும் நம் மீது நடந்து கொள்வார் தந்தை அவர்கள். திருப்பலி நிறைவேற்றும் போதுதான் குருவாக இருப்பார். ஆனால் பீடத்தை விட்டு வெளியே வந்தால் ஒரு மகனாய், ஒரு சகோதரனாய், ஒரு நண்பனாய், அனைத்து குடும்பங்களிலும் ஒருத்தராய் திகழ்வார். இன்றைய திருப்பலியில் ஆயர் வருகை புரிகின்றார் என்று சொன்னவுடன் நாங்கள் ஒரு தயக்கத்துடன் எப்படி ஃபாதர் என்று கேட்டோம். அப்போது தைரியமாக செய்யுங்கள் என்று எங்களை தட்டி கொடுத்த அன்பு தந்தைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆயர் தந்தையின் கரங்களினால் பொன்னாடை அணிவித்து எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது ஆயர் தந்தைக்கும் பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். நன்றி.
பாதுகாவல் நீரன்றோ. படிக்கும் பிள்ளைகள் யாவர்க்கும் உற்ற துணையும் நீரன்றோ. நீதிமானாய் நாங்கள் உம்மை போல் விளங்க செய்திடுவாய். உழைப்பால் உயரும் தூய மனதை எமக்கு வழங்கிடுவாய். லீலி மலரே அமைதி நிலவே எங்கள் காவலரே. லீலி மலரே அமைதி நிலவே எங்கள் காவலரே. வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் சூசை தந்தையே. வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் கோவில் புனிதரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூய வளனாரே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூய வளனாரே. அருமை சோர்வு கவலைகள் எம்மை வாட்டும் பொழுதிலே மீண்டும் எம்மை தேற்றுமே. கரத்தாலே